கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நேயர்களே, இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா யாருங்க அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோட நிச்சயமா எல்லாருமே காத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில யாருன்னு கேட்டீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில இருந்து மசாலா பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராகவே பண்ணிட்டு இருக்கக்கூடிய சண்முக பிரியா மேம் அவர்கள் தான் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய பயணம் எப்படி இருக்கு, இவங்களுடைய அனுபவங்கள் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருங்க, மிஸ் பண்ணாம கேளுங்க. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வாங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என் பேர் சண்முக பிரியா, சிவகங்கையில இருக்கேன். நான் பிராமிஸ் ஹோம்மேட் மசாலான்னு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் என்னோட பயோ. ஓகே மேம், இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நம்மளும் ஒரு சுய தொழில் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் எப்படி மேம் உங்களுக்கு தோணுச்சு? பிளான் வந்து பெருசாலாம் இல்லை மேம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எஸ்கேஜின்னு கவர்மெண்ட் குரூப்ல ஒன்ல சேர்ந்தேன். அப்போ வந்து அங்க இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பண்ணாங்க. அப்ப என் பையனுக்கு நான் வந்து பிஆர் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொடி அரைச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்ப அங்க இருக்க முதல்ல இதுவே நம்ம பிசினஸா செய்யக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல எல்லாரும் குரூப்ல டிசைட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி வந்ததுதான் எனக்கு இது. ஆனா அது பெரிய ப்ராசஸா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ இதுல என்னோட ரிலேஷன் ஒருத்தர் சொன்னாரு, இந்த மசாலா பண்றதை விட இன்ஸ்டன்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ரீச் ஆகும். இப்ப இருக்க அவசரமான உலகத்துக்கு இந்த இன்ஸ்டன்ட் தேவைப்படுது, அதுவும் வீட்டு மசாலாங்கிறப்ப கொஞ்சம் நல்லா போகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இதுல வந்து பெரிய ப்ராசஸ் எல்லாம் இருக்குங்கிறது போக போகதான் எனக்கு தெரிஞ்சது. ஒன்ஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சாச்சு. பட் இதுல எஃப்எஃப்ஐசி எடுக்கணும், எம்எஸ்சிஎம் எடுக்கணுங்கிறதெல்லாம் பெரிய ப்ராசஸ்ன்னு பயமுறுத்த ஆரம்பிச்சாங்க. யார் இதை செய்வோம்னு சொன்னாங்களே அவங்க வந்து பின்தங்கிட்டாங்க. ஸோ அடுத்த கட்டத்துக்கு என்னால இதை மூவ் பண்ண முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு வெறி மாதிரி வந்தது. ஏன் ஒரு லேடிஸ் வந்து ஏன் பின்தங்கியே இருக்கோம், எல்லாத்தையுமே வந்து வீட்டுல ஒரு ஹஸ்பண்ட் எதிர்பார்த்து ஒரு சின்ன இதுக்குன்னா கூட நம்ம ஒரு கடையில போய் வாங்கணும்னா கூட அவங்ககிட்ட காசு வாங்கி நம்ம பண்ணணும். ஏது நம்ம ஒரு பிசினஸை நம்மளால பண்ண முடியாதா வீட்டுக்குள்ள இருந்து அப்படிங்கிற ஒரு இதுலதான் எனக்கு வந்து கவர்மெண்ட் இது சில பேர்லாம் நிறைய உதவி பண்ணாங்க. எஃப்எஃப்ஐசி எடுக்கிறதுக்கு, எம்எஸ்சிஎம் எடுக்கிறதுக்கு. அந்த மாதிரிதான் என்னோட பயணம் தொடங்க. ஓகே மேம், எத்தனை வருஷமா இப்போ இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இது மூலமா மொத்தம் என்னென்ன பொருட்களை தயாரிச்சு விற்பனை பண்றீங்க? நான் கரெக்டா ப்ராசஸா பண்றது வந்து கரெக்டா ஐடியா எல்லாம் வாங்கி எஃப்எஃப்ஐசில இருந்து எம்எஸ்சி வாங்கி பண்றது ஒரு 6 years. அதுக்கு முன்னாடி சும்மா லேபிளிங் இல்லாம கேட்கறவங்களுக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் கரெக்டா ஒரு இதுல பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 6 years கரெக்டா சொல்லணும்னா 6 years நான் கரெக்டா பண்றேன். கவர்மெண்ட் என்ன ப்ராசஸ் கேட்கறாங்களோ அது மாதிரி எல்லாம் கரெக்டா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட பாத்தீங்களா முதல்ல வந்து ட்ரெடிஷனல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ட்ரெடிஷனல்ல என்ன நான் வித்தியாசப்படுத்திக்கிட்டேன்னா, என்ன நான் வித்தியாசப்படுத்திக்கணும்னு ஒரு காலகட்டம் வந்தது. ஏன்னா எல்லாரும் நம்ம மசாலா பண்றாங்க, நம்ம மசாலா பண்ணோம்னா அதுல வந்து நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு ஒரு 2 yearsக்கு அப்புறம் ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ இதுல நம்ம எப்படி கொண்டு போறதுன்னு யோசிச்சும் போது அந்த ட்ரெடிஷ்னலாவே வந்து நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட், இப்ப எல்லாமே இந்த ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் ஸ்டைல் கொஞ்சம் அந்த டேஸ்ட் எல்லாருமே விரும்புறாங்க இப்ப இருக்க பசங்க எல்லாமே. அதை வந்து நம்ம ஏன் அது ஒரு இன்ஸ்டன்டாவோ இல்ல ட்ரெடிஷ்னல்லி அந்த டேஸ்ட்டை கொண்டு வர முடியாதான்னு யோசிச்சு இது நானாவே வந்து ஒவ்வொருத்தட்டே அந்த நம்ம முன்னாடி அம்மா பாட்டி உங்ககிட்ட எல்லாம் போய் நிறைய நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். இது என்ன அவங்க ப்ரிசர்வேட்டிவ் இல்லாம எப்படி அதை அந்த காலத்துல வந்து சமைச்சாங்க அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் நானா செஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து ஒவ்வொரு ப்ராசஸையும் நான் கை கொண்டு வந்து அப்புறம் வந்து ஒரு டெஸ்ட் மொழியல் மாதிரி ஒரு 5-6 பேர் கொடுப்பேன். அந்த டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னது அதை வந்து நான் என்னோட வியாபாரத்துக்கு பிளேஸ் பண்ணேன் மேம். இதுதான் அது என்னோட ஸ்டைல் பார்த்தா இன்ஸ்டன்ட், ஈஸி டு குக், ரெடி டு ஈட் அந்த மாதிரி ஸ்டைல்ல பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட்ல எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாம ஸ்டோரேஜ் வந்து நல்லா செல்ஃப் லைஃப் நம்ம கொடுக்குற அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 months நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல எடுத்து இது பண்றதா சன் ட்ரைட், ரோஸ்டட் அந்த மாதிரி நம்ம பாரம்பரிய முறையில செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே மேம், மொத்தம் எத்தனை வகையான மசாலாக்கள் தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி போய்கிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு? கிட்டத்தட்ட ஒரு 20-25 ட்ரெடிஷனல் பாத்தீங்கன்னா ஒரு 15 மசாலா பண்ணேன். இன்ஸ்டன்ட் பாத்தீங்கன்னாலும் ஒரு 15, மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 30. அது மாதிரி இன்ஸ்டன்ட் தோசை மிக்சஸ் இப்ப இருக்க காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஈஸியா பண்ற மாதிரி அது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்.
இதுல எப்படி போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இப்ப இந்த இன்ஸ்டன்ட கொண்டு போறது கொஞ்சம் எனக்கு முன்னாடி ஆரம்பம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. சில பேர் அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் சில பேருக்கு அது என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறது, என்னோட ஏரியால வந்து புரிய வைக்கிறதே பெரிய பெரிய கஷ்டமா இருந்தது. ஏன்னா எல்லாருமே இந்த எங்க சைடுல வந்து கிராமம் சுத்தி வில்லேஜ் இருக்கனால அவங்களே வீட்டுல எல்லாமே மசாலாஸ் அரைச்சுக்குருவாங்க. எல்லாமே பண்ணிப்பாங்க. இவங்ககிட்ட எப்படி நம்ம என்னோட பிசினஸ் ப்ரொமோட் பண்றதுன்னு எனக்கு நிறைய இது இருந்துச்சு. நிறைய லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். இது எப்படி நம்ம வந்து ஒரு பிச்சிங் கூட நம்ம வந்து லேர்ன் பண்ணி தான் நம்மளோட வியாபாரத்தை ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கறத கத்துக்கிறதுக்கே 4 வருஷம் ஆச்சு எனக்கு. ஒரு ஒரு பிசினஸ் எப்படி ப்ரொமோட் பண்றதே ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு விஷயமா தான் எனக்கு இருந்தது. நிறைய லேர்ன் பண்ணேன். நிறைய ஃபோரம்ல போய் லிசன் பண்ணேன். பேசுறவங்க மசாலா அதுல வந்து கூகுள்ல சர்ச் பண்ணேன். எப்படி நம்ம இதை கொண்டு போகலாம் அப்படிங்கிறது நிறைய பேர்ட்ட பேச ஆரம்பிச்சேன். என்ன மாதிரி இருக்குது, நம்மகிட்ட என்ன டிராபேக் இருக்கு, இதெல்லாம் லெசன் லேர்ன் பண்ணி ஓரளவுக்கு இப்போ வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. என்கிட்ட வாங்குறவங்க அவங்க நீட கஸ்டமைஸ்டாவும் கேட்பாங்க சம்டைம்ஸ். அப்படி இருக்கும்போது அதையும் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, சூப்பர் மேம். ஸோ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறியில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அதை நல்லபடியாக ரன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கீங்க. ஃபஸ்ட்டு இதை எவ்வளோ முதலீட்டில் மேம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க? ஃபர்ஸ்ட் முதலீட்டு 5000 ரூபா தான் மேம். ஏன்னா எனக்கு லேபிளிங் இதெல்லாம் வந்து எனக்கு பெரிய ப்ராசஸ் தெரியல சார். இது வந்து லேபிளிங் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. இதுல வந்து என்னோட ரிலேஷன் ஒருத்தர் விஸ்காம்ல இருந்தாரு. ஸோ அவரே எனக்கு லேபிளிங் பண்ணி கொடுத்து எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. இப்படிதான் பண்ணணும், இப்படித்தான் பவுச் இப்படி இருக்கணும், நீட்டா இருக்கணும், இதெல்லாம் வந்து நிறைய பண்ணி அது ஒரு பேரு நம்ம அந்த பேர் வைக்கிறதுக்கே எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு ஸ்டைலாவும் இருக்கணும், அதே மாதிரி நம்ம ட்ரெடிஷனல் டச்சிங் இருக்கணும் அப்படிங்கறதுல ஒரு கான்செப்ட்ல அது உருவானதான் கிராமிஸ்ங்கிறது. அந்த கிராமத்தை பேஸ் பண்ணி சவுண்ட்ல வரும், கிராமிக் ஸ்டைலாவும் இருக்கும் அப்படிங்கறதுக்காக அந்த கொண்டு வந்தது மேம் இது. ஓகே மேம். இப்போ ஒரு 5000 முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டீங்க. பட் எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதை பொறுத்து தான் அதில் இருக்க லாபத்தை நம்மளால பார்க்க முடியும். ஸோ நீங்கள் எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இங்க லோக்கல்ல தான் மேம் பண்ணேன். பட் எனக்கு வந்து இது ஒரு பெரிய ரீச் கிடைக்கல. சோஃபார் எனக்கு வந்து ரொம்ப சொல்லணும்னா என்னைய பின்னாடி குத்துனவங்க தான் நிறைய பேர். பண்ணுவோம் சொல்லி ஒரு நம்மளை இது பண்ணி நம்மளை அட்டெம்ப்ட் பண்ணி கடைசியில வந்து நம்மளை கைவிட்ட பிறகு அது எப்படியாவது நம்ம வந்து ஒரு வெறியில நம்மளை வந்து வச்சு விளையாண்டுட்டாங்க, நம்மளால முடியும் அப்படிங்கும்போது என் பையன் கொஞ்சம் நிறைய சப்போர்ட் பண்ணான். உன்னால முடியுமா வா அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்ல வந்து அதுக்குன்னு தனியா பிசினஸ் இருக்குது, வாட்ஸ்அப் பிசினஸ் இருக்கு, இதுல எல்லாம் நீங்க போங்க, நிறைய லேர்ன் பண்ணுங்க, அதுல குரூப்ல அப்டேட் பண்ணுங்க அப்படி சொல்லி கொடுத்து அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நான் அப்டேட் பண்ணும்போது பெங்களூர்ல இருந்து ஒருத்தவங்க இன்ஸ்டன்ட் மசாலாஸ் எல்லாமே என்கிட்ட வாங்கினாங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அவங்க தான். ஃபேஸ்புக்ல பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க, அவங்ககிட்ட நான் ஃபீட்பேக் கேட்டேன், இந்த மாதிரி என்னை பத்தி சொன்னேன். அப்ப அவங்க சொன்னா பயப்படாதீங்க, உங்க ப்ராடக்ட் எல்லாமே நல்லா இருக்கு, கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும் மக்கள்கிட்ட, ஆனா பட் ரீச் ஆகும், நல்லாவே ரீச் ஆகும் ஓரளவுக்கு, நீங்க பண்ணுங்க நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு நிறைய நெட்ல வந்து நிறைய அந்த கிளப் ஹவுஸ் இந்த மாதிரி ஆப்ல நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அங்க வந்து நீங்க சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இன்ஸ்டாகிராம் பேஜ் நிறைய பேஜஸ் பிசினஸ் பேஜஸ் வந்து நிறைய இருக்கு. ஷேர் இட், அது எல்லாமே நீங்க பிசினஸ் உங்க இதில் ப்ரொமோட் பண்ணுங்க, பேசுங்க, உங்களோட ப்ராடக்ட்டை பத்தி நீங்க பேசும்போது தான் மற்றவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் நான் நிறைய இன்ஸ்டால இருந்து நிறைய பின்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி எல்லாத்துலயுமே என்னோட லிங்கை வந்து கொடுத்து இப்போ ஓரளவுக்கு வாட்ஸ்அப் கேட்லாக் இதெல்லாம் வந்து ஒரு சார் சொல்லி கொடுத்தாங்க, அதெல்லாம் நாங்க பண்ணி இப்போ ஓரளவுக்கு நல்லா போயிட்டு. ஓகே, சூப்பர் மேம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த இவ்வளோ மசாலா ப்ராடக்ட், அதுவும் இன்ஸ்டன்ட் மசாலா ப்ராடக்ட் எல்லாமே கூட தயாரித்து கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஒரு பெண்ணால் எப்படி இவ்வளோ செய்ய முடியுது அப்படின்ற அளவுக்கு நிறைய பெண்களுக்கு இப்போ கூட கேள்வி இருக்கலாம். நான் ஒரு ஃபேமிலியில் இருக்கேன், என்னால் எந்த பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ண முடியலை, என்னால் அதுக்காக டைம் ஒதுக்க முடியலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் நீங்கள் ஒரு ஃபேமிலியில் இருந்துட்டு இந்த ஒரு பிஸ்னஸ்க்கு எவ்வளோ நேரத்தை ஒரு நாளைக்கு செலவு பண்ணுறீங்க, எப்படி ஃபேமிலியை ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க மேம்? நான் ஃபேமிலியும் பிசினஸ் ஒன்னாக்க மாட்டேன் மேம் எப்பவுமே. அது வந்து ஆரம்பத்துல அப்படிதான் இருந்தேன். நானும் ஒரு சராசரி பெண் மாதிரி இருந்தேன். இதையும் பிசினஸ் பண்ணியும் வீட்டையும் ஒன்னும் கம்பேர் பண்ணி ரொம்ப டென்ஷன் ஆன காலம்லாம் உண்டு. இது வந்து நம்ம எப்படி ஷெட்யூல் பண்ணணும் அப்படிங்கறது அதையும் நம்ம கத்துக்கிறதா வேண்டது கத்துக்கிட்டேன். நான் அதை கத்துக்கிறதுக்கு வந்து சின்னவங்க பெரியவங்க இல்ல, யார்ட்டனாலும் எனக்கு எது கிடைக்குதோ அவங்கள்ட்ட கேட்டுக்குவேன். சின்னவங்க எனக்கு கீழே பிசினஸ் பண்றாங்கன்னா அவங்ககிட்ட கேட்பேன், என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு கேட்கும்போது அப்போதான் ரெண்டையுமே வேற அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்ச பிறகு நான் வந்து ஒரு ஷெட்யூல் வச்சுக்கேன். காலையில எந்திரிக்கணும்னா அது என்னோட பிசினஸ் வேணுங்கிறது எல்லாமே நான் நாளே இன்னைக்கு நாளைக்கு ஒரு புதிய ஆர்டர்னா காலையில எழுந்துச்சு எல்லாமே வெள்ளனே எழுந்துச்சு எல்லாம் காய போட்டுருவேன்.
அப்போ ஆஃப்டர் 3 அந்த 11 o'clock இதெல்லாம் வந்து அந்த மசாலா இதெல்லாம் வறுத்து வச்சிடுவேன். என்னோட வேலையெல்லாம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 11 o'clock 12 o'clock போல வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் எடுத்துறேன். கம்பல்சரி நான் ரெஸ்ட் எடுப்பேன். அப்புறம் ஒரு 3:30க்கு மேல வந்து மேல இருக்கலாம் எடுத்துட்டு வந்து அப்புறம் அரைச்சு அதை காய வச்சு ஒரு 8 o'clock பேக் பண்ணி அனுப்பிடுவேன். ஓகே மேம். இப்போ வந்து நீங்க ஒரு நேர மேலாண்மையை ஃபாலோ பண்ணி தான் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஒரு சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க ட்ரைனிங்ஸும் கொடுத்துட்டு இருக்கீங்களா மேம்? ட்ரைனிங்ஸ் நான் இண்டிவிஜுவலா கொடுக்கல. ஆனா நிறைய பேர் இண்டிவிஜுவலா கேட்டாங்க. எனக்கு இது எப்படி இன்ஸ்டன்ட் உங்ககிட்ட எப்படி கொண்டு போய் ப்ராசஸ்ல கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து பெரிய ஒரு வீட்டுல வந்து நம்ம அதை கரெக்டா அரேஞ்ச் பண்ணணும், அது பண்ணணும் அப்படிங்கறதுனால நான் வந்து அது பண்ணல. எனக்காக என்கிட்ட ஒரு மசாலா வாங்கிட்டு ரெகுலரா ஒரு மேடம் மசாலா வாங்கிட்டே இருந்தாங்க. அவங்கதான் சொன்னாங்க, உன்னோட ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்கு, அது ஏன் நீ வெளியில மத்த பசங்களுக்கு நீ டீச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பஞ்சாப் நேஷனல் கவர்மெண்ட் இதுல வந்து எனக்கு கிளாஸஸ் வாங்கி கொடுத்தாங்க. இப்ப அங்க பஞ்சாப் நேஷனல்ல வந்து நான் மசாலா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் மேம். யாராவது கேட்டாங்கன்னா சொல்லி தரேன். பட் எனக்கு அது கரெக்டா அது இன்ஸ்டன்ட் எப்படி சொல்லி தரதுங்கிறது வந்து கேள்விக்குறியா இருந்ததுனாலதான் நான் பெருசா பண்ணிக்கல. யாராவது ரொம்ப ரொம்ப வேண்டுகோள் கொடுத்துக்கிட்டாங்கன்னா நான் என்னோட கிச்சன்ல வச்சு சும்மா என்னோட போனை வச்சு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் 2 பேர். ஓகே மேம். இப்போ வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருக்கீங்க, ப்ராடக்ட்ஸும் விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுடைய ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படின்னாலோ அல்லது இந்த பிசினஸ் பத்தின சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ நேயர்கள் எப்படி மேம் உங்களை காண்டாக்ட் பண்றது? என்னோட போன் நம்பர் வந்து 9751136188. இது என்னோட வாட்ஸ்அப் எண்ணு. போனும் பண்ணலாம் நீங்க. அதுல கேட்டலாக் இருக்கு, அதை நீங்க பண்ணி வியூ பண்ணி பார்த்தேன்னா என்ன கேட்டலாக் எல்லாமே வரும். அதுல இல்லாமவும் நீங்க ஏதாவது ஒரு வேணும் ப்ராடக்ட் வேணும் எனக்கு இந்த மாதிரி பண்ணி தர முடியுமான்னு கேட்டாலும் என்னால முடிஞ்சா கட்டாயம் நான் பண்ணி விட்டேன். நிச்சயமா மேம். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை மாதிரி ஒரு சுய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்னென்ன ஆலோசனைகள் சொல்ல நினைக்கிறீங்க இந்த தருணத்துல? பெண்கள் ஆண்கள் அப்படிங்கிறதுல பெண்களுக்கு வந்து எப்பயுமே நமக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும்னு நினைக்கிறேன் மேம். அது செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. இப்ப நிறைய பேர் லேக் ஆகி நிக்கிறது அந்த இடத்துலதான் ஒண்ணு லேக் ஆகி நிக்கிறோம். நம்ம எல்லாமே வந்து ஒண்ணு வீட்டுல வந்து எல்லாமே ஹஸ்பண்ட் எதிர்பார்த்து இருக்கிறோம். நமக்கானது வந்து ஈவன் ஒரு சும்மா சின்ன பிள்ளை மாதிரி சொல்லணும்னா கூட ஒரு மிட்டாய் வாங்கினாலும் கூட அவங்கள்ட்ட தான் காசு வாங்கி வாங்குறோம். ஏன் அது நம்மளோட ஏர்னிங்கா இருக்க கூடாது? ஒரு சின்ன தொழிலா இருந்தா கூட ஒரு ஸ்டிச்சிங்கா இருக்கட்டும், நம்மளால நமக்கு என்ன வருது அதை வந்து ஏன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பெருசு பண்ணக்கூடாது? ஒரு பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது. அது எல்லா பெண்களுமே நம்ம வந்து வீட்டுல இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி நம்ம அடையாளம் காமிக்கணும் வெளியில. அது வந்து எல்லா பெண்களும் வெளியில வரணும். அது வந்து பிசினஸ் ஸ்ட்ராட்டஜின்னு பாத்தீங்கன்னா யாரையும் நம்ப கூடாது. என்னோட பொறுத்தவரையும் நம்ம தான் கையே தன் உதவி அப்படிங்கிற மாதிரி பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி இதுதான் ஒண்ணு மேம். லேடிஸ்க்கு வந்து எல்லாமே வெளியில வாங்க, அவங்களோட சுயகர்வத்தை நம்ம தான் வெளியில எடுத்துக்கிறோம். ஓகே, சூப்பர் மேம். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் லைசன்ஸ் எடுக்கிறது எல்லாமே கூட எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஏன்னா வந்து லைசன்ஸ் எடுக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப பெருசு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன்னு சொன்னீங்க. இப்போ அதே போல் நிறைய நேயர்கள் கூட நினச்சிட்டு இருக்கலாம் இல்லையா? ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் தயாரித்து விற்பனை பண்ணக்கூடிய தொழிலுக்கு என்ன லைசன்ஸ் எடுத்தீங்க, என்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணீங்க மேம்? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் என்னை வந்து வேண்டான்னு ஒதுக்குனவங்க வந்து என்னை ஒரு பயமுறுத்தினாங்க மேம். எஃப்எஃப்எஸ் எடுக்க முடியாது, பெரிய ப்ராசஸ் ஒன்னால ஜெயிக்க முடியாது அப்படி இப்படிலாம் சொல்லி என்னைய ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண ஒரு காலம் இருந்தது. அதெல்லாம் நானும் ரொம்ப முடிஞ்சு போய் உட்கார்ந்தவங்களா இருந்துச்சு. அப்போ வந்து இந்த எஸ்ஐசில இருக்கிறப்ப வந்து அவங்க அங்க வந்து சிஓ மேடம் வந்து அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன். மேடம் இந்த மாதிரி நான் ஆரம்பிச்சிட்டேன், பட் எனக்குள்ள ஒரு பார்க் உருவாயிருச்சு, நம்மளால ஜெயிக்க முடியும் ஒரு நம்பிக்கை மேல இருக்குது, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணணும்னு தெரியலன்றது. அப்ப என்னை உட்கார வச்சு பேசினாங்க ஆபீஸ்ல வச்சு. இந்த மாதிரி கவர்மெண்ட்ல நிறைய உமன் என்டர்பிரைஸ் நிறைய ஹெல்ப் பண்றாங்க சண்முகப்பிரியா, நீங்க வந்து இதுல வந்து நீங்க வாங்க, மீட்டிங்ஸ் எல்லாம் வாங்க, நான் உங்களுக்கு நல்லா இது பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க மீட்டிங் கண்டக்ட் பண்ணி எல்லா மீட்டிங் அட்டென்ட் பண்ணேன். ஸோ அவங்க வந்து எஃப்எஃப்எஸ் எடுக்கிறது எப்படி, எம்எஸ்எம்இ எப்படி எடுக்கிறது, கவர்மெண்ட்ல எவ்வளவு ஃப்ரீ இது நிறைய இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிகள் லேடிஸ்க்கு இருக்கு அப்படிங்கறத அங்க நிறைய கத்துக்கிட்டேன். ஸோ அவங்களே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி எஃப்எஃப்எஸ் எம்எஸ்எம்இ எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்ல கவர்மெண்ட் வழியாவே நான் போயிட்டு. ஓகே மேம். இப்போ நீங்க தயாரிச்சு விற்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்ல இதுதான் என்னோட யூனிக்னஸ், என்னோட தனித்துவம்னா என்னோட ப்ராடக்ட்ல இதுதான் அப்படின்னு ஏதாவது வச்சிருக்கீங்களா மேம்? அதான் மேம், தனித்துவங்கிறது வந்து என்னோட வந்து ஒரு மசாலால வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக வந்து இப்ப இருக்க காலகட்ட பசங்க எல்லாமே அந்த ஹோட்டல் ஸ்டைல், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அதை நோக்கி ஓடுறாங்க பசங்க. அதை நம்ம ஏன் வந்து ட்ரெடிஷ்னலா வந்து நம்ம வீட்டுக்குடியில கொண்டு வந்து அவங்கள திருப்ப கூடாது? அது வந்து எல்லாமே அவங்க அம்மா கையில தான் இருக்குது. அதை வந்து நம்ம ஏன் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக நான் அதை பிச் பண்ணும்போதே நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அப்படிங்கறத சொல்லுவேன்.
அது வந்து ஒரு சுவையை கூட்டுது, அதுல அஜினோமோட்டோலாம் கலந்து நம்ம வாங்குறாங்க. அதெல்லாம் இல்லாம நம்மளால முடியும் அப்படிங்கறத வந்து நான் கொண்டு வந்து தரேன். ஈஸியா அதை குக் பண்ண முடியும். உங்களால ஒரு 10 நிமிஷத்துல ஒரு சாம்பார் வைக்க முடியும்னா சாம்பார் வைக்கலாம், புளிக்குழம்பு வைக்கணும்னா புளிக்குழம்பு வைக்கலாம், மட்டன் கறி வைக்கணும்னா மட்டன் கறிக்கலாம். 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல உங்க சமையல என்னோட மசாலாஸ்ல ஈஸியா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி என்னோட இன்னோவேட்டிவா பண்ணுவேன். ஓகே, சூப்பர் மேம். இப்போ வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னாலுமே ஸ்டார்டிங்லேயே அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஸ்டார்டிங்கில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி தான் நம்ம ஒரு சுய தொழிலுக்குள்ளேயே வந்திருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஒரு மசாலா ப்ராடக்ட்டை வந்து சாதாரணமாக பண்ணிகிட்டு இருந்துட்டு அப்புறம் ஒரு லைசன்ஸ் ஹோல்டராக மாறி இது பிஸ்னஸ்க்குள்ளே ஒரு ப்ரொஃபஷ்னலாக உள்ளே வந்துட்டீங்க. பட் இது ப்ரொஃபஷ்னலாக நம்ம லைசன்ஸ்லாம் எடுத்து ஒரு தொழில் தொடங்கினதுக்கு அப்புறம் இதுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் எப்படி இருந்துச்சு? இதில் என்னென்ன சவால்கள் எல்லாம் நீங்கள் சந்திச்சிங்க மேம்? மேம், சவாலுங்கிறது பெரிய விஷயம் தான் மேம். நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட ஒரு ஃபிஷ் ஃப்ரையே வச்சுக்கோங்க, ஏகப்பட்ட ஃபிஷ் ஃப்ரை இருக்கு. அதை நம்ம வந்து வெளியில என்னோட ப்ராடக்ட்ல என்ன யூனிக்னஸ் நம்ம பேச 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 தான் வருது. அது நம்ம பிச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மேம். நம்ம இதுல என்ன இருக்குது, அடுத்தவங்க என்ன பண்றாங்க, நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறது வந்து அதை வாங்கி நான் டேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட இதுல வேற என்ன மாத்தலாம் அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நம்ம கொண்டு வரது மாதிரி இருக்கு. ஆனா ஸ்ட்ரகிள் நம்ம சொல்றோம், அது ஈஸியானது இல்ல. இருந்தாலும் அதை ரீச் பண்றதுக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் நம்ம திருப்ப 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 பேசணும். என்கிட்ட அந்த வந்து யூனிக்னஸ் இருக்கு அப்படிங்கிற போது அது ஆன்லைன்ல வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நம்ம வந்து எப்படி ரீச் பண்ணணும்னா நம்ம பேச 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 நம்ம எழுதுதான் அதை ஒரு எப்படி ஒரு இன்ஸ்டால போஸ்ட் பண்றோம்னா நார்மலா நான் வந்து பெருசா லைட்டிங் அதெல்லாம் செட் பண்ணி எல்லாம் போட மாட்டேன். சமையல நான் வீட்டுல என்ன சமைக்கிறேனோ அந்த இதை கொண்டு போய் கொடுக்கணும், ரீச் பண்ணணும் மக்கள். அது மாதிரி நான் கொடுப்பேன். அவ்வளவுதான் மேம் இது. ஆனா வந்து இதுல வந்து ஸ்ட்ரகிள்ங்கிறத விட ப்ராடக்ட் ரீச் ஆகிறது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் மேம் இருக்குது. ஏன்னா இப்ப வந்து பயங்கர நிறைய பேர் பண்றாங்க, எதை எடுத்தாலும் நிறைய இது இருக்குது. அதுல இருந்து நம்ம பண்ணிக்கணும், நம்ம ப்ராடக்டை பேசி திரும்ப 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 பேசிக்கிட்டே இருக்கணும் மேம். முகாம் இருக்கணும். ஓகே, சூப்பர் மேம். இப்போ வந்து உங்களுடைய பிஸ்னஸ் பத்தி நிறைய நல்ல விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணீங்க. இது நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற இந்த பெண்களுக்கான நிகழ்ச்சியில நீங்க கலந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றதுனால நீங்க ஒரு உமன் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? மற்ற பெண்களுக்கு அதான் சொல்றேன், ஒவ்வொருத்தரும் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படி அப்படிங்கிறாங்க, படிச்சவங்க படிக்காதவங்க இதெல்லாம் இல்ல. நமக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கு, நமக்குன்னு ஒரு டேலண்ட் கட்டாயம் ஆண்டவன் கொடுத்துருக்கோம். அந்த டேலண்ட் நம்ம எப்படியாவது டெவலப் பண்ணணும், அது நாலேஜ் கெயின் பண்ணணும். சின்னவங்க பெரியவங்க இல்ல, நம்ம லெசன் லேர்ன் பண்றதுக்கு சின்னவங்க போய் லெசன் லேர்ன் பண்ணக்கூடாது. எனக்கு என் பையன் தான் லெசன் லேர்ன் பண்ணக்கூடாது அப்படி இந்த ஈகோயிஸ்டிக் இல்லாம இருந்தாலே நம்ம லேடிஸ் எல்லாருமே வெளியில வரலாம் அப்படிங்கறது ஒரு கான்செப்ட். அதே மாதிரி இந்த ஆதிரை எஃப்எம் ரேடியோ வந்து எனக்கு வந்து ஷார்ட் பீரியட் எல்லாம் கேள்விப்பட்டேன். நீங்க வந்து உமன் என்டர்பிரனர்ஸ் வந்து என்கரேஜ் பண்றதுக்காக உங்களோட டயத்தை வந்து எங்களுக்காக செலவழிச்சு நீங்க எங்களுக்காக வந்து எந்த ஒரு ஃப்ரீ காஸ்ட் இல்லாம ஃப்ரீயா எங்களுக்காக ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறீங்கிறப்ப எங்க மாதிரி இருக்க ஆளுகளுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணிக்கிறது ஆதரவு நமக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். நேயர்களே, இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையா தொடர்ந்து கேட்டு பயன் அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நிறைய பேருக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களை பத்தி நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்ட சண்முக பிரியா மேம் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது நார்மல் மெசேஜ் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4, நமது சமூகம் நமது நலன். இதே போல ஒவ்வொரு நாளும் நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.